ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் விருது வழங்கும் நிகழ்வு கொழும்பில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் 2025 ஆண்டு தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் சாதித்த வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்வாகவே அது அமைந்திருந்தது. விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே பிரதம அதிதியாக கலந்து கொண்ட அதே நேரத்திலே இலங்கை கிரிக்கெட்டின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கமிட்டி மாற்ற குழு உறுப்பினர்கள், முன்னாள் அணித் தலைவர்கள், முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான்கள், தற்போதைய கிரிக்கெட் வீரர்கள், மகளிர் அணி வீராங்கனைகள் என பெருவாரியானவர்கள் கலந்து சிறப்பித்தனர். இந்நிகழ்விலே தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்ட கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. மாத்திரமல்லாமல் லைஃப் டைம் அவார்ட், வாழ்நாள் சாதனையாளர் விருது, இந்த விருது 4 பேருக்கு வழங்கப்பட்டது. குறிப்பாக 2 கிரிக்கெட் ஜாம்பவான்களுக்கும் 2 ஊடகவியலாளர்களுக்கும் வழங்கப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் சிறந்த நடுவருக்கான விருதும் நேற்றைய நாளிலே வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முதலில் இலங்கை மகளிர் அணிக்கான விருதுகளை பார்ப்போமாக இருந்தால், ஆண்டின் சிறந்த T20 துடுப்பாட்ட வீராங்கனைக்கான விருது இலங்கை அணி தலைவி சமரி அத்தபத்து பெற்றுக்கொண்டார். சமரி அத்தபத்து ஆண்டின் சிறந்த T20 பந்து வீச்சாளருக்கான விருதை கவிஷா தில்ஹாரி சம்மானය ලබා ගන්නේ கவிஷா தில்ஹாரி பெற்றுக்கொண்ட அதே வேளையிலே ஆண்டின் சிறந்த T20 சகலத்துறை வீராங்கனையாக இலங்கை அணி தலைவி சமரி அத்தபத்து தெரிவு செய்யப்பட்டார். சமரி அத்தபத்து ඉකුත් වර්ෂයේ වෙසනම් 2025 T20 තරග පහකට සහභාගී වුණා. ඒ තමයි කැපී පෙනෙන ක්‍රීඩිකාව පන්දුවෙන් සහ පිත්තෙන් තවදුරටත් 50 ஓவர்களை பொறுத்தவரையிலே இலங்கை மகளிர் அணியின் சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதை சமரி அத்தபத்து பெற்றுக்கொண்ட அதே வேளையிலே சமரி அத்தபத்து එක්දින තරගාංශයේ දක්ෂතම පන්දු යවන්නිය சமரி அத்தபத்து. சிறந்த துடுப்பாட்ட வீராங்கனைக்கான விருது ஹர்ஷிதா சமரவிக்ரம பெற்றுக்கொண்டார். ஹர்ஷிதா சமரவிக்ரம ශ්‍රී ලංකා කණ්ඩායමේ ශ්‍රේෂ්ඨ වමත් වෙදිකාරණිය ஹர்ஷிதா சமரவிக்ரம நேதத்த එක්දින තරග ක්‍රීඩාක්ෂේත්‍රයේ சிறந்த சகலத்துறை வீரராக மீண்டும் ஒரு முறை சமரி அத்தபத்து தெரிவு செய்யப்பட்டார். நேற்றைய நாளிலே பல விருதுகளை இலங்கை மகளிர் அணி தலைவி சமரி அத்தபத்து பெற்றுக்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. சமரி அத்தபத்து நேதவතවක් දක්ෂතම ක්‍රීඩිකාව එක්දින තරගාංශයේ ශ්‍රී ලංකා නායිකාව. ஆடவரை பொறுத்தவரையிலே T20 போட்டிகளிலே ஆண்டின் சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதை துஷ்மந்த சமீர பெற்றுக்கொண்டார். துஷ்மந்த சமீர මෙවර T20 2025 ශ්‍රී ලංකාව නියෝජනය කරමු දැකු අන්දුකරණයෙන් දැකු දක්ෂතා වෙනුවෙන් මේ ඇගයීම. சிறந்த துடுப்பாட்ட வீரராக பெத்தும் நிசாங்க தெரிவு செய்யப்பட்டார். பெத்தும் நிசாங்க T20 International Best Batter and the winner is Petum Nishanka. ආසියා කුසලාන තරගාවලියේදී T20 ශතකයක් ලබා ගත්තා. එහි සම්පූර්ණ එකතුව තරග සියල්ලේම ලකුණු 434ක් ලබාගෙන වාර්තාවක් තිබ්බා මේ පැතුම් නිශ්ශංක. சிறந்த சகலத்துறை வீரராக தசுன் சானக தெரிவு செய்யப்பட்டார். தசுன் ஷானக Best all-rounder Dasun Shanaka presented by Mr. Ashan Tilakaratne. Men's T20 International Best all-rounder and the winner is Dasun Shanaka. වර්තමානයේ වූ ජාත්‍යන්තර විස්තර විචාරකයන් හඳුන්වන්නේ ලෝකේ ලොකුම 6 පහර ගහන්න හැටියටයි.
50 ஓவர்களை பொறுத்தவரையிலே சிறந்த ஒரு நாள் ஆடவர் பந்து வீச்சாளருக்கான விருதை அசித்த பெர்னாண்டோ பெற்றுக்கொண்ட அதே வேளையிலே சிறந்த துடுப்பாட்ட வீரருக்கான விருதை சரித் அசலங்க பெற்றுக்கொண்டார். Men's One Day International Best Bowler. And the winner is Asita Fernando. අසිත ෆර්නෑන්ඩෝ මෙවර එක්දින ජාත්‍යන්තර තරගවලදී 2025 දී පෑ හපංකම් නිසා ඔහු හොඳම පන්දු යවන්නා බවට පරිවර්තනය වෙනවා. 2025 වසරේ එක්දින තරගවලදී විශිෂ්ටම දක්ෂතා පෑ පිතිකරු චරිත් අසලංකා. சிறந்த சகலத்துறை வீரருக்கான விருதை வனிந்து ஹசரங்கடி சில்வா பெற்றுக்கொண்டார். Wanidu Hasaranga. Men's One Day International Best All-Rounder. And the winner is Wanindu Hasaranga. දක්ෂතම ක්‍රීඩකයා டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையிலே சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதை பிரபாத் ஜெயசூரிய பெற்றுக்கொண்ட அதே வேளையிலே சிறந்த துடுப்பாட்ட வீரருக்கான விருதை பேத்தும் நிசாங்க பெற்றுக்கொண்டார். Best Bowler. And the winner is Prabhat Jayasuriya. ශ්‍රී ලංකාවේ දක්ෂතම ටෙස්ට් පන්දු යවන්න 2025 වමත් පාදක පන්දු යවන ප්‍රභාත් ජයසූරියයි. Test. Best Batter. And the winner is Pathum Nissanka. දක්ෂතම ටෙස්ට් පිතිකරු 2025 පැතුම් නිශ්ශංක සුබ පැතුම් නිශ්ශංකට. சிறந்த சகலத்துறை வீரராக இலங்கை டெஸ்ட் அணியின் தலைவர் தனஞ்சய டி சில்வா விருதை பெற்றுக்கொண்டார். Undoubtedly, Dhananjaya De Silva. Test. Best All-Rounder. And the winner is Dhananjaya De Silva. ශ්‍රී ලංකා ටෙස්ට් කණ්ඩායමේ නායක ධනංජයද සිල්වා. நேற்றைய நாளிலே எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட மிக ஜனரஞ்சகமான 2 விருதுகள், ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரர் என்ற விருதும் சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை என்ற விருதும். இந்த 2 விருதுகளை பொறுத்தவரையிலே ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீராங்கனையாக சமரி அத்தபத்து தெரிவு செய்யப்பட்ட அதே வேளையிலே The Women's Cricketer of the Year 2025. And someone might have to help her carry all her awards home tonight. She is Chamari Athapattu. Women's Cricketer of the Year. And the winner is Chamari Athapattu. පොකරැල්ල සහ ඉබ්බාගමු මධ්‍ය මහා විද්‍යාලයෙන් පැමිණි ක්‍රීඩිකාවක්. ඇය මුලින්ම ක්‍රීඩා කරන 2010 දී දැන් වසර 16ක් තිස්සේ ශ්‍රී ලංකාවට ක්‍රීඩා කරනවා. T20 සහ එක්දින තරග 284ක් ශ්‍රී ලංකාව වෙනුවෙන් ක්‍රීඩා කළා. ලකුණු 8290ක් රැස් කරලා තිබෙනවා. විකට් 138ක් ලබාගෙන තිබෙනවා. මම හිතනවා ශ්‍රී ලංකා කාන්තා ක්‍රිකට් නව ප්‍රබෝධය ආකර්ෂණය ඇති කළ අයිකොන් එක ප්‍රතිරූපය ඇය තමයි. ක්‍රීඩිකාවන් සියල්ලම ගෙදර හිටපු ක්‍රීඩිකාවන් සියල්ලම කුළු ගැන්නු ක්‍රීඩිකාව ශ්‍රී ලංකාවේ චමරි අතපත්තු. ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருதை பெத்தும் நிசங்க பெற்றுக்கொண்டார். Pathum Nissanka. Ladies and gentlemen, Pathum Nissanka, the Cricketer of the Year. The winner is Pathum Nissanka. කළුතර විද්‍යාලයෙන් සහ ඉසිපතනෙන් ශ්‍රී ලංකාවට බිහි වූ විශිෂ්ටතම ක්‍රීඩකයා මෑතක ජාත්‍යන්තරයට ඇවිල්ලා තාම අවුරුදු 5යි. ටෙස්ට් තරග 19යි, එක්දින තරග 79යි, T20 94යි. තරග වර්ග 3ම ක්‍රීඩා කළ ලකුණු 6008ක් රැස් කරලා තියෙන ශ්‍රී ලංකාව වෙනුවෙන් ශතක 13ක් සහ අර්ධ ශතක 45ක්. ලේසි නෑ. අභිවාදයෙන්ම මෑතකදී ශ්‍රී ලංකා අපේ දූපතෙන් බිහි වූ අති විශිෂ්ටතම පිතිකරු පැතුම් නිශ්ශංක අද දවසේ දක්ෂතම ක්‍රීඩකයා වශයෙන් කිරුළු පැලඳී වගයි. இந்த அளவில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி.